Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஓசூர் அருகே ஐபோன் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையின் விடுதி குளியல் அறையில் ரகசிய கேமரா வைக்கப்பட்டிருந்ததை கண்டித்து ஏராளமான பெண் தொழிலாளர்கள் விடிய விடிய போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முருகன் வழங்க கேட்கலாம். முருகன், இது தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் சங்கீதா. ஓசூர் அருகே ராயக்கோட்டை வன்னிபுரம் என்ற கிராமத்தில் ஐபோன் உதிரி பாகங்கள் தயார் செய்யும் டாடா எலக்ட்ரானிக்ஸ் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலையில் சுமார் 6000க்கும் மேற்பட்ட நிரந்தர தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் தங்குவதற்காக லாலிக்கல் என்ற பகுதியில் விடியல் ரெசிடென்சி என்ற பெயரில் அடுக்குமாடி விடுதி கட்டிடங்கள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த அடுக்குமாடி கட்டிட விடுதியில் உள்ள ஒரு குளியல் அறையில் 4 பெண்கள் தொழிலாளர்கள் தங்கும் வைக்கப்பட்டுள்ளது. விடுதியில் உள்ள குளியல் அறையில் ரகசிய கேமரா இருந்ததை அங்குள்ள பெண் தொழிலாளர்கள் சிலர் பார்த்துள்ளனர். கேமராக்கள் மூலம் இளம் பெண்கள் குளிப்பதை ரகசியமாக வீடியோ எடுப்பதை அறிந்து தொழிலாளர்கள் இது குறித்து தொழிற்சாலை நிர்வாகத்திடம் புகார் அளித்துள்ளனர். மேலும் புகார் பெற்றுக்கொண்ட விசாரிக்கிறோம் என்று கூறுகையில், இன்று மாலை திடீரென தொழிற்சாலையிலிருந்து வேலை பார்த்து வரும் 1000க்கும் மேற்பட்ட பெண் தொழிலாளர்கள் விடுதியின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் வட மாநிலங்களைச் சேர்ந்த பெண் தொழிலாளர்கள் மற்றும் தமிழகம் சேர்ந்த தொழிலாளர்கள் என 6000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இந்த போராட்டத்தில் விடுதியில் குளியல் அறையில் ரகசிய கேமரா வைத்து படம் பிடித்தவர்களை கைது செய்ய வேண்டும் என கூறி அனைவரும் கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் நடத்தினர். போராட்டம் குறித்து அறிந்து சம்பவ இடத்துக்கு சென்ற ஓசூர் ஆட்சியர் அக்ரித் சேத்தி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை மற்றும் கண்காணிப்பாளர் சங்கர் ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் தொழிலாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனாலும் அவர்கள் சமாதானமாகாமல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே விடுதியில் குளியல் அறையில் ரகசிய கேமரா வைத்திருந்த வடமாநிலத்தை சேர்ந்த நீலா குமாரி என்ற பெண்ணை போலீசார் அழைத்து சென்று விசாரித்து வருகின்றனர். அவரிடம் விசாரணையில் அவருக்கு பின்புலமாக யார் இருக்கிறார், வேற யாராவது இருக்கிறாரா என தகவல் வேண்டும் என மற்றும் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனால் அதை ஏற்க மறுத்த தொழிலாளர்கள் விடிய விடிய போராட்டத்தில் நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டத்தை பாதுகாக்கும் பணியில் ஓசூர் மற்றும் தேன்கனிக்கோட்டை காவலர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். சங்கீதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முருகன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.